பாபிலோன் எப்படிப்பட்டது? நீ எடுக்கிறியா ஃபெமினி? பாபிலோன் எப்படிப்பட்டது? அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது. ஆனால் எருசலேம் எப்படிப்பட்டது? தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது. அதனாலதான் எருசலேமை கர்த்தர் என்ன சொல்றார்? எருசலேம் என்னை கர்த்தர் சொல்றார், என்னுடைய பட்டணம் என்று சொல்றார். You know what you mean by Jerusalem? Jerusalem லாஸ்ட்ல பிரேயர் பண்றாருல எடுப்போம்ட்டு. ஆண்டவருடைய பட்டணம். The city of God is Jerusalem. அத ஆண்டவர் சொல்றார், எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்றாருங்க. அப்ப நம்ம யாருடைய குடிகள்? எருசலேமின் குடிகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோன் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோன் அல்ல. பாபிலோனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைங்க. எருசலேம் எப்படிப்பட்டதுங்க? பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. பாபிலோன் எப்படிப்பட்டதுங்க? அசுத்தமுள்ள ஒரு சந்ததி. நாம் எப்படிப்பட்ட சந்ததிங்க? பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி. பாபிலோன் கூட வேஷம் போட வேண்டியது இல்லை. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென் ஆமென். பாபிலோன்ல என்ன செய்வாங்க? உடை வேற மாதிரி இருக்கும், அவருடைய பேச்சுகள் வேற மாதிரி இருக்கும். அது கூட நம்ம ஒத்த வேஷம் போட வேண்டிய அவசியம் அல்ல. எருசலேம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு பட்டணம். ஆமென் ஆமென் ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 5 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஹalleluya. பாஸ்டரோட கையில நான் கொடுக்க விரும்புகிறேன். Thank you Jesus. ஹalleluya. சோதரம் அப்பா. லேபே ஹந்தர ஹந்தர போஸ்திகிரி. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா. ஹalleluya. நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டு நிமிடம் ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லுங்க பார்க்கலாம். Say thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அங்க எடுக்கிறேன் சொல்றீங்க. இந்த ஊழியத்துல ஒரு புது டச் வேணும். இந்த ஊழியத்துல ஒரு புது தொடக்கத்தை வேணும். ஆமென். எனக்கு ஒரு தொடுதல் எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் எனக்கு முன்பாக வந்து நிலுங்க பாருங்க. எனக்கு ஒரு தொடுதல் வேணும். I need a touch. ஊழியத்தோட தொடுதல் வேணும். என் ஊழியம் மாறணும்னு சொல்றீங்க. என் குடும்ப வாழ்க்கை மாறணும். எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது. கர்த்தரை பலப்படுத்தணும்னு சொல்றவங்க மட்டும் முன்பாக வாங்க. Thank you Jesus. அப்பா எஸ்அப்பா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Hallelujah. Thank you Daddy. Hallelujah. Thank you Daddy. Hallelujah. உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. Hallelujah. சோத்ரம் சோத்ரம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஆமா போங்க. Thank you Holy Spirit. சொல்லுங்க. I need a touch from God. இது தல மறக்குது. ஆமா சாய் சரண கூட்டி போங்க. தம்பி எடுக்கறியா வீடியோ? நல்ல லேபே ஹந்தர ஹந்தரபோ ஷெகரி கபாய். லேபே ஹந்தர ஹந்தரபோ ஷெகரி கபாய். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. சொல்லுங்க எத்தனை பேர் சொல்றீங்க? I need a touch. எனக்கு தொடுதல் வேணும். முன்னாடி தைரியமா வா. முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வா. பின்பாக முன்னாடி வா. Thank you Daddy. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Jesus. கையில உயர்த்தி இவர்களுக்கு நேரா நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிறார் மக்கள். கர்த்தர் இவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும். God has to use them. God has to use them. God has to use them. லேபே போதோ ரேகேலா ஆண்டவர் அந்தசமா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு நாள் வேற கர்த்தர் திரும்பை ஊற்றுவார். லேபே ரே போதா பெற்றுக்கொண்டாசா பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு அபிஷேகம். Let that be a fire. Let that be a fire. Jerusalem என்ன? அளவே இல்லை. மதில் இல்லை. ஆனால் மகிமை இருக்கிறது. என்ன இல்ல? மதில் இல்லை. ஆனா என்ன இருக்கு? மகிமை இருக்கு. உயர்வு இருக்கு. ஆனால் மதில் இல்லை. அளக்க முடியாது. அப்படிதான் ஊழி இருக்க போகுது. அப்படிதான் உயர்வு இருக்க போகுது. அப்படிதான் உங்க பொருளாதாரம் இருக்க போகுது. அப்படிதான் இந்த ஊழி இருக்க போகுது. இந்த ஊழி அப்படிதான் இருக்க போகுது. இயேசுவின் நாமத்தில் பெண்கள் மனைவியை கூப்பிடுங்க. வாங்க. உங்க ஊழி அப்படிதான் இருக்க போகுது. கர்த்தர் இன்று முதல் அப்படிதான் செய்ய போறாங்க. இந்த நிமிடத்திலிருந்து கர்த்தர் அப்படியாக செய்வார். இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் செய்வார். மகளே thank you daddy. கணவன் மனைவியுமாக லே கோ லே கே லே கோ
இன்னொரு அடுத்த லெவல். இந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல பிரதர். உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த லைன்ல நிப்பாங்க சென்னை. இன்னிலிருந்து பொருளாதாரம் வலிக்கும். பெரிய ஐயாவுக்கு ஒரு வாஞ்ச தாகத்தை இயேசு நிறைவேற்றி நேசிக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்காலம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற காலம் பெரியதக்கா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், கனப்படுத்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மாவை கத்தனுக்கு பயன்படுத்த இந்த வாழ்ந்த இந்த நாட்களும் கூட காலை ஒரு அபிஷேகத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா நம்முடைய ஜீவனை இறங்கும்படியா அவர்கள் மேல நம்முடைய வல்லமை சுவாமி. நிறைய தரிசனங்களை பார்ப்பீங்க சிஸ்டர், நிறைய தரிசனங்களை பார்ப்பீங்க. Oh yes, you will see visions, you will see dreams, you will see visions and dreams, says the Almighty God. நிறைய தரிசனங்களை நீங்க பாப்பீங்க சகோதரி, நிறைய சொப்பனங்களை பாப்பீங்க சகோதரி. Thank you daddy, thank you daddy. Dina, bring the phone, record this audio. என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், thank you Jesus, record this. கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Receive your miracle in the name of Jesus. ஆண்டவரே, கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, அக்கா கர்த்தர் சொல்றார், இன்னொரு 10 நாட்கள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது. இன்னொரு 10 நாட்களுக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் திறக்க போகிறார், கர்த்தர் திறக்க போகிறார். இன்னொரு 10 நாட்கள்ல அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகுது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ மகளே, அக்கினி அபிஷேகத்தை பெற்று அந்த நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், நல்ல சௌக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். உனக்காக கர்த்தர் ஆரோக்கியத்தை, உனக்காக கர்த்தர் வழக்காடுகிறார், உனக்காக கர்த்தர் நீதி விசாரிக்கிறார், கர்த்தருக்காக நீதி விசாரிக்கிறார், உனக்காக கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை மகளே. Receive it. ஆண்டவரே, லேபே போதோ ரேகே. Thank you Jesus. சமாதானத்தை மாத்திரமல்ல, நான் அறுவடை ஊற்றுகிற கர்த்தர். இந்த நாட்களில் ஒரு அறுவடை நான் ஊற்றுவேன். Receive your miracle. Receive your miracle. In the mighty name of Jesus. கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அக்கினி மதிலாக கர்த்தரோடு இருக்கிற சொல்லுங்க, அக்கினி மதில், சொல்லுங்க, அக்கினி மதில், சொல்லுங்க, சொல்லுங்க.